இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், கண்களால் தேர்வு செய்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 13 வசனம் 10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. And Lot lifted up his eyes and beheld all the plain of Jordan, that it was well watered everywhere, before the Lord destroyed Sodom and Gomorrah, even as the garden of the Lord, like the land of Egypt, as thou comest unto Zoar. Genesis chapter 13 verse 10. என கண்மானவர்களே, இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, லோத்து பார்க்கிறாரு, அங்கிருந்த சமபூமி யோர்தானுக்கு அருகில் உள்ள அந்த சமபூமி நீர்வளம் பொருந்தினதாகவும் பசுமையாகவும் இருந்தது. ஈவன் அது எப்படி இருந்தது அப்படின்னா, கர்த்தர் சோதோவையும் கொமாராவையும் அழிக்கிறதுக்கு முன்பதாக அந்த இடம் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கண்களால் தேர்வு செய்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு நாள் நான் நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஆவியானவர் என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தரை எனக்கு காண்பிக்கிறார். அவரை குறித்து சில காரியங்கள் சொல்லிட்டு அவருக்கு அறிமுகமான இன்னொரு பிசினஸ் மேனை பத்தி சொல்றாரு. இந்த பிசினஸ்மேன் விழுந்து போகிறான், எல்லாவற்றையும் இழக்க போகிறான். சோ இந்த நபரை எனக்கு க்ளோஸ் ஆன நெருக்கமான அந்த நபரை எச்சரிக்கை பண்ணு, அந்த பிசினஸ்மேனுக்கு அவர் எதுவும் பணம் கொடுத்து விடாதபடிக்கு நீ எச்சரிக்கை பண்ணு அப்படின்னு ஆவியானவர் தெளிவாக என் கூட பேசுறாரு. அடுத்த நாள் நான் எனக்கு தெரிஞ்ச அந்த நபருக்கு நான் கால் பண்ணி விஷயத்த சொல்றேன். இப்படி விஷயம் இருக்கு, இந்த மனுஷனுக்கு நீ எந்த ஹெல்ப்பும் பண்ணாத, பண உதவி அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்றேன். அவருடைய அந்த பிசினஸ்மேனோட நிலைமை அப்போ எப்படின்னா, நான் என்னைக்கு சொன்னனோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 40-45 லட்சம் ரூபாய் காரை அவர் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குற அளவுக்கு வெல் டு டூவா அந்த நாட்கள்ல அவர் இருக்கிறாரு. சோ எனக்கு க்ளோஸ் ஆன பர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லடா அவர் ரொம்ப வெல் செட்டில்டா, பிசினஸ் பயங்கர பீக்ல போயிட்டு இருக்கு, ஸோ நீ சொல்ற கைண்ட் ஆஃப் திங்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் முடியுது. ஆனா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 months கழிச்சு நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, அந்த பர்சன் என்கிட்ட ஒரு காரியத்தை ரொம்ப வருத்தத்தோட ஷேர் பண்றாரு. என்ன அப்படின்னா, நான் யாரை பத்தி எச்சரிக்கை கொடுத்தனோ அதே பிசினஸ் மேனுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட 15 lakhs கொடுத்து அவங்க பிசினஸ்க்காக கொடுக்கிறாரு. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் அந்த பணத்தை ரெக்கவர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, அந்த பிசினஸ்மேன் எல்லாத்தையும் இழந்துட்டு தலைமறைவான வாழ்க்கைக்குள்ள போயிட்டாரு. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நாம் இன்னைக்கு எதை பார்த்து முடிவெடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கண்களுக்கு முன்பதாக இருக்கிற காரியங்களை பார்த்து முடிவெடுக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு வரும் காலத்தில், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் தெரியும். சோ நம்ம கர்த்தருடைய கரத்தை பார்த்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு முடிவெடுப்பது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, லோத்துவும் ஆபிரகாமும் பிரிந்து போகிறதுக்கு 2 பேர் பேசியாச்சு, அங்க காரியங்கள் நடக்குது. சோ இந்த இடத்துல லோத்து தான் முதல்ல இடத்தை செலக்ட் பண்றாரு. எப்படி பார்த்து அப்படின்னா, தன்னுடைய கண்களால் ஏறெடுத்து பார்க்கிறாரு. அந்த இடம் முழுவதும் வசதியில பார்க்கிறோமே, யோர்தானுக்கு பக்கத்துல இருக்க அந்த இடம் முழுவதும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு செழிப்பான இடமாக கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த அளவுக்கு செழிப்பா இருந்த உடனே அவர் தான் எதை செழிப்பென்று பார்த்தாரோ அதை தெரிவு செய்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, அதற்கு பிற்பாடு தேவனிடத்திலிருந்து என்ன அவருக்கு தரப்பட்டதோ அதை அவர் செலக்ட் பண்றாரு. நாம் இந்த நாட்களில் எதை பார்த்து செலக்ட் பண்றோம்? நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்துல ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லிதான் வந்திருப்போம், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பிற்பாடு நடக்கிற காரியங்கள்ல இந்த காரியம் இப்ப நல்லா ரீச் ஆகுது, பீப்புளுக்கு பிடிக்குது, பீப்புள் நிறைய அட்ராக்ட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நம்ம கண்களால் பார்த்து நம்ம மாம்சத்துல முடிவெடுத்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்பந்தான் பிரச்சனைய ஆரம்பிக்குது.
இப்ப ரீசெண்டா என்னோட தம்பியோட நான் பேசிட்டு இருக்கும் போதுல ஒரே ஒரு காரியத்தை தான் நான் சொன்னேன். எது செஞ்சாலும் சரி, அதாவது நம்ம 100% ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் நம்ம எதை செஞ்சாலும் சரி, ஒரே ஒரு ஜெபத்தை ஆண்டவர்ட்ட ஏறெடுக்கணும். ஆண்டவரே, இந்த காரியம் நல்லதுன்னு நான் நினைச்சு பண்றேன். ஆனால் உமக்கு சித்தம் இருந்தா மாத்திரம் என் வாழ்க்கையில இதை நீங்க அனுமதிங்க. அப்படி இல்லைன்னா ஒருவேளை அது எனக்கு ப்ராஃபிட்டா கூட இருக்கலாம், என் வாழ்க்கையை மாத்துறதா கூட இருக்கலாம். இருந்தாலும் உமக்கு சித்தம் இல்லை அப்படின்னா அது என் வாழ்க்கையில வராதபடிக்கு நீங்க எந்த காரியத்தை வச்சாவது ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருந்தோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம இங்க லோத்தை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, தன் கண்களை பார்த்து அவன் செலக்ட் பண்ண அந்த இடத்துல இருந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. நம்ம அந்த அடுத்தடுத்த அதிகாரத்தை வாசித்தா தெரியும். அங்கிருந்து கர்த்தராலே அவர் காப்பாற்றப்படுகிறார். அவர் நீதிமானா இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் தன்னுடைய மாம்சத்தில் செலக்ட் பண்ண அந்த காரியத்தின் நிமித்தமாக அவரிடம் இருந்து 2 சபிக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத இஸ்ரவேலருக்கு எதிரான சந்ததிகள் தோன்றினதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமோ தன்னுடைய தேவனுக்கு பிரியமாக தான் எடுத்துக்கொண்ட இடத்திலிருந்து எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்றால், தேசங்களுக்கு, ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆசீர்வதிக்கப்பட்டார். சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் சரி, எது என் பார்வையில நல்லதா இருக்குதாலும் சரி, அதை நான் செலக்ட் பண்ணக்கூடாது. மாறாக தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ, தேவனால் எது நமக்கு தரப்படுகிறதோ அதை செலக்ட் பண்ணும்போது, அதை பின்பற்றி நாம் நடக்கும்போது தேவன் நம்மை பெரிய ஜாதியாக, ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாட்கள்ல தகப்பனே, எங்க வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நாங்க எந்த சூழ்நிலையிலையும், எந்த காரியத்திலையும் எங்கள் இருதயத்துடைய யோசனைப்படி, எங்க சிந்தனையின்படி நாங்க பார்க்கறதுல எது பெஸ்டா இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணாதபடிக்கு ஆவியானவரே, நீர் எங்களை வேலியடைச்சு பாதுகாத்துக்கோங்க. அப்பா, சில காரியங்கள் எங்களுக்கு கஷ்டமா, ஆசீர்வாதம் இல்லாததை போல தோன்றலாம். ஆனாலும் தகப்பனே, தேவனுடைய சித்தம் அதுவா இருந்தா அதை மாத்திரமே எங்க வாழ்க்கையில செய்ய நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.